வணக்கம் நண்பர்களே. இது ஆன்மீகமும் ஜோதிடமும். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், எந்த ஜாதகருக்கு வேலை பார்க்கும் பணியில் உள்ள மணமகள் அமையும். இப்போல்லாம் இருவர் வேலை பார்த்தால்தான் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் குடும்பம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். காசு உத்தியோகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி முன்னெல்லாம் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்போலாம் உத்தியோகம் மனைவி லட்சணமும் கூட. ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போகிற பொண்ணு வேண்டாம், வீட்டை பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லி தான் மணமகள் தேடுவாங்க. இப்போலாம் பொண்ணு வேலைக்கு போனால் பரவாயில்லை, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஓகே, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் டபுள் ஓகே அப்படின்னு தான் இப்போ நம்ம வாண்டடாக இருக்கோம். யாருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? எந்த மணமகனுக்கு மனைவி வழியால் அனுகூலம் கிடைக்கும்? மனைவி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், ஒருவருடைய ஜாதகத்திலே குறிப்பாக ஆணுக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தை பார்த்து தான் அவருடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம சொல்கிறோம். அந்த 7க்கு 10, 7ஆம் இடத்திலிருந்து எண்ணும் போது 10ஆம் இடம் வரும்போது அது அந்த மணமகனுக்கு வரப்போகிற மனைவியினுடைய ஜீவனஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்று இருந்தால், 7க்கு 10 சூரியன் உச்சம் பெற்று இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அமையும். அல்லது அந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை ஆட்சி உச்சம் பெற்ற குரு பார்க்கும் என்றால் அந்த மணமகனுக்கு டீச்சராகவோ அல்லது நீதித்துறையிலோ வேலை பார்க்கக்கூடிய பெண் அமையும். அந்த 7க்கு 10ஆம் இடத்திலே கேது, ஞானக்காரகன் கேது நல்ல நிலையில் இருந்து அதை பலம் பெற்ற குரு பார்த்தால் டாக்டர் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அமையும். அதிலும் சனியோ ராகுவோ கேதுவோ நிச்சயம் பெற்ற கிரகங்களோ செவ்வாயோ அமையும் என்றால் உத்தியோக பிராப்தம் பெண்ணுக்கு இருக்காது, மனைவி வழி அனுகூலன் இருக்காது. இந்த 7க்கு 10 செவ்வாய் வலுவாய் இருக்கும் என்றால் பெண்ணுக்கு பூர்வீகத்தில் இருந்து சொத்தில் பங்கு கிடைக்கும். அம்மா வீட்டிலேருந்து பொண்ணு சொத்தோட வருவாங்கன்னு அர்த்தம். அப்போது 7க்கு 10ஆம் இடம், அதாவது நேரடியாக ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலே 4ஆம் இடத்தை சொல்லலாம். அதுதான் 7க்கு 10ஆக அமையும். யாருக்கு மனைவி வழி அனுகூலம் கிடைக்கும் என்பதை 7க்கு 10 தான் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சுப கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது 7க்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை சுபர்கள் பார்க்கும் போதோ, பிரைவேட் ஜாபாக இருந்தால் கூட கணவனை எதிர்பார்க்காமல் சம்பாதிக்கக்கூடிய மனைவி நிச்சயமாக அமைவார்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.